வெல்கம் டு நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். பொதுவாக இப்போ இருக்க மார்க்கெட்டில் ஹோட்டலுக்குன்னு தனியாக பில்லிங் சாஃப்ட்வேர் அதிகமாக மார்க்கெட்டில் கிடையாது. எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடியது கோபிகோ, Booking.com இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்னன்னா நம்மளுடைய பில்லிங் சாஃப்ட்வேர்லேயே ஹோட்டலுக்கும் தேவையான பில்லிங் சாஃப்ட்வேர். ஸோ 2-in-1. நீங்கள் ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் சரி, ஹோட்டல் இருந்தாலும் ரெண்டுமே ஒரே இதுலேயே மேனேஜ் பண்ணிக்க முடியும். மல்டி பிரான்ச்சஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அட்வான்டேஜஸோடு இதில் கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செட்டிங்ஸில் வந்து ப்ரீஃபிக்ஸ் இருக்குது. ப்ரீஃபிக்ஸில் நம்ம என்ன வைக்கிறோமோ அந்த நேம் தான் உங்களுக்கு வந்து பில்லோடைய நம்பர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்பி பில் நம்பர் NB0001, NB002 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம செட் பண்ணக்கூடியது என்னென்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், இமெயில் டெம்ப்ளேட்டு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் போகும். இமெயில் டெம்ப்ளேட்டுங்கிற கான்செப்ட்டு. அப்போ இங்கே வந்து மேலே உங்களுக்கு என்னென்ன போகணும், புக்கிங் டீட்டெயில்ஸ் போகணுமா, டிபார்ச்சர் டைம் போகணுமா, அரைவல் டைம் போகணுமா, இல்லை அடல்ட்டா சைல்டா, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் வேணுங்கிற டீட்டெயில் கால் பண்ணணும். அதுக்கான ஆப்ஷன் வச்சுருக்கோம். ரெடிமேட் டெம்ப்ளேட் இருக்கும், இல்லை நாம் கேட்டாலும் ரெடி பண்ணி தருவோம். நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுனால ஆப்ஷன் இருக்குது. நமக்கு ஏற்றமே மெயிலை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அனைவரும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த கஸ்டமரை டீட்டெயில், கஸ்டமர் எப்போ வராங்க, கஸ்டமர் எப்போ டிபார்ச்சர் வெளியே போகிறாங்க, எப்போ எத்தனை பேர் வராங்க, எவ்வளோ அடல்ட்டு, எவ்வளோ சைல்டு, எவ்வளோ பேமெண்ட் வந்தது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் அதில் செக் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தா புக்கிங் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன். இது வந்து ஃபோட்டோ டெக்ஸ்ட். நம்ம பில்லு ஜென்ரேட் பண்ணக்கூடிய பிடிஎஃப் பில்லில் கீழே பாட்டமில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இல்லை வேறு எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும்னா அங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, எத்தனை மணிக்கு செக்இன் செக்அவுட் டைமிங் இருக்குது, பேமெண்ட், பார்ஷியல் பேமெண்ட்டு, ரீஃபண்ட் பாலிசி, இந்த மாதிரி வேறு என்னென்னலாம் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பில்லில் எதில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த புக்கிங் பிடிஎஃப் ஆப்ஷனில் வச்சுட்டிங்கன்னா வந்துடும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அம்யூனிட்டிஸ்ங்கிறது என்னென்னா நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில், அதாவது அந்த பேக்கேஜோட இன்க்ளூட் நம்ம கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஏன்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சிசிடி கேமரா இருக்கும், சர்வேலன்ஸ்க்காக, செக்யூரிட்டி பர்பஸ்க்காக செக்யூரிட்டி, எனி டைம் 24/7 செக்யூரிட்டி சப்போர்ட் இருக்கும். அதேமாதிரி பார்த்தோன்னா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா அதாவது நார்மலாக உங்களுக்கு பேக்கேஜ்லேயே பார்க்கும்போது ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சுன்னா ஸ்விம்மிங் பூல் அலோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வச்சுருக்கோம். இல்லை வேறு என்ன அதாவது நார்மல் ஃபெசிலிட்டிஸ்லேயே வரக்கூடிய ஒய்ஃபை, ஃப்ரீ ஒய்ஃபை இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லை இன்டர்காம் இன்டரில் உள்ள ஃபோன் கால் பேசுறதுக்கான டெலிஃபோன் வசதி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் இருக்கோ அந்த அம்யூனிட்டிஸ் டீட்டெயில்ஸையும் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க பிஸ்னஸ்க்கு ஏற்றது நிறைய வேரி ஆகும். ஸோ அது எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எக்ஸ்ட்ராவில் நமக்கு தேவையானது என்னென்ன எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ எக்ஸ்ட்ரா பெட்டு கொடுக்க போகிறோமா, ஓகே, அது பர் டேக்கா, பர் டே பர் பர்சனுக்கா, இல்லை பர் புக்கிங்க்கா, இந்த மாதிரி நம்ம எப்படி வேணுமோ, இல்லை பர் பர்சனுக்கு மட்டுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆப்ஷன் இருக்கும். நமக்கு வேணுங்கிற மாதிரி வாட்டர் பாட்டில் கொடுக்குறோமா எக்ஸ்ட்ரா, இல்லை பெட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறோமா, இல்லை பில்லோ எக்ஸ்ட்ரா கொடுக்குறோமா, இல்லை ஒரு காட்டே எக்ஸ்ட்ரா தரோமா, இல்லை ஃபுட்டு தனியாக கொடுக்குறோமா. ஃபுட்டுனா பிரேக்ஃபாஸ்ட் தனியாக இருக்கும், இல்லை லஞ்சு தனியாக இருக்கும், இல்லை டிஃபன் தனியாக இருக்கும். ஏன்னா ரூம்லேயே கொண்டு வந்து சர்வ் பண்ணால் அதுக்கு தனி செப்பரேட் காஸ்ட் இருக்கும், இல்லை ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா ஒரு காஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்கேஸ் வேறு எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த எக்ஸ்ட்ரா டீட்டெயிலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அதில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரூம் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம். ரூமில் பார்க்கும்போது ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி விதவிதமாக வச்சுருப்பாங்க. ப்ரீமியம் வச்சுருப்பாங்க, ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க, டபுள் ரூம் வச்சுருப்பாங்க, சிங்கிள் ரூம் வச்சுருப்பாங்க, ஃபேமிலி பேக்கேஜ் வச்சுருப்பாங்க. ஏன் ஈவன் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷனோ இல்லை ரிசப்ஷனோ வைக்கிற மாதிரி ஒரு பார்ட்டி ஹால் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ப்ரீமியம் பேக்னு சொல்லி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ரீமியம் பேக்கில் பார்த்தோன்னா உங்களுக்கு கஸ்டமர் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி போட்டுருக்கலாம். ஃபஸ்ட்டு ரூம் என்ன ரூம் இருக்குது. ஸோ அப்போ ப்ரீமியம் பேக்கு என்ன ரூமுங்கிறது செட் பண்ணிடுவோம். அந்த எத்தனை ரூம் இருக்குது, எந்தெந்த ரூம் இருக்குது, ரூம் நம்பர்ஸ்லாம் செட் பண்ண போகிறோம். நம்பர் செட் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் அந்த ரூமுக்கு வரும் அப்படிங்கிறத அதை கவரிங்கே செலக்ட் பண்ணிக்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஆப்ஷன் தான் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு ரூமோடைய ஃபோட்டோ இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் அந்த அப்டேட் ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ். இந்த
இந்த பேஜில் என்னென்னா உங்களுக்கு வந்து எல்லா நாளும் ஒரே ப்ரைஸ் தான் வச்சுருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு 3000 வச்சுருக்கேன்னா 3000 தான் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ், இதில் எந்த வேரியேஷன் கிடையாது, சேஞ்சஸ் கிடையாதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் இருக்கிற டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் சூஸ் பண்ணிக்கலாம். செட் டிஃப்ரெண்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டே என்ன ப்ரைஸு, டியூஸ்டே என்ன ப்ரைஸு, தேர்ஸ்டே என்ன ப்ரைஸு ஒவ்வொரு நாளும் வெரி பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேருக்கு பார்த்தோம்னா வீக்கெண்டுக்கு அமௌண்ட் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. நார்மல் டேஸில் வந்து இப்போ உங்களுக்கு பார்த்தா 3000 ரூம் ரெண்ட் வச்சுருப்பாங்க. இதே வீக்கெண்டாக இருந்தால் 3500 இல்லை 4000 இந்த மாதிரி ரேஞ்சிலலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தா ஸ்பெஷல் விஐபி கெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்போம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூமில் காமனாக நீங்கள் என்ன அளவு கொடுத்துருப்பீங்க, 2 அடல்ட்டு 1 சைல்டு அப்படின்னா இந்த ப்ரைஸ் வரும்னு சொல்லியிருப்போம். இன்கேஸ் 2 அடல்ட்டு 2 சைல்டு இருந்தால் என்ன ப்ரைஸ் வரும், இல்லை 1 அடல்ட்டு 1 சைல்டு இருந்தால் என்ன ப்ரைஸ் வரும், ஒரு அடல்ட்டு 2 சைல்டு வந்தால் என்ன ப்ரைஸ் வரும். ஸோ இந்தமாரி அந்த ரூமுக்கே இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிறது இல்லாமல் ஃபிக்ஸ்டு இல்லாமல் ஆப்ஷனல் விஐபி மாதிரி கெஸ்ட்டுக்கு ஸோ ஸ்பெஷல் இதாக சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் அவைலபிளில் இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற நீங்கள் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தோன்னா நமக்கு கூப்பன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கூப்பன் பார்த்தோன்னா கரண்ட்டாக எந்த மாதிரி கூப்பன் வேணும், ஃபெஸ்டிவல் வேணுமா, எது வேணுமா, இந்த கூப்பனில் ஃபிக்ஸ்டு கூப்பன் இருக்குது, வேரியபிள் அதாவது பர்சன்டேஜ் கூப்பன் ஃபிக்ஸ்டுனா இப்போ 1000 500 அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டு போட்டு அமௌண்ட்டோட டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லை பெர்சன்டேஜ்னால் 2%, 5%, இல்லை 10% அப்படின்னு கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தோன்னா இந்த கூப்பன் நீங்கள் அதை கூப்பன்லேயே பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி இந்த பர்டிகுலராக உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த கூப்பன் கொடுக்கணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரீமியம் பேக்கில் உள்ளவங்களுக்கு மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி வேணுனாலும் செட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நமக்கு பார்த்தோன்னா கான்டாக்ட்ஸ், இப்போ நியூ கான்டாக்ட்ஸ் இப்போ அதாவது ஒரு புக்கிங் பண்ண போகிறோம், கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமராக இல்லை பிஸ்னஸ் பீப்புளாக இண்டிவிஜுவல்னா ஸோ அதில் வந்து மொபைல் நம்பர் மேண்டேட்ரி, இமெயில் ஐடி ஆப்ஷனல். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் நேம் மேண்டேட்ரி, மீது எல்லாமே ஆப்ஷனல். மோர் டீட்டெயில்ஸ் வேணுன்னா ஃபில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ கஸ்டமரை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானது மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் தப்பாயிட்டு அப்படின்னா லெஃப்ட் சைடில் கான்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கஸ்டமரை கிளிக் பண்ணால் உங்களோட கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எங்கே இருக்கும், எடிட் போயிட்டு நாங்கள் பர்ஃபெக்டாக எடிட் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா இங்கே நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பில்லு போட்ட உடனே மெயில் போகணும், பில்லு போட்ட உடனே அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆப்ஷன் வரும், இல்லைன்னா அது வராது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ஆடு புக்கிங் வரும். புக்கிங் போயிட்டு எந்த கஸ்டமரை சூஸ் பண்ணுறோம், மொபைல் நம்பர் சர்ச் பண்ணாலும் சரி, பேரை சர்ச் பண்ணாலும் வரும். அது அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, இனிஷியல் ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேட்டஸ் சூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு எப்போ அவங்க வராங்க, எந்த டேட்டுக்கு வராங்க, எப்போ அவங்க வெக்கேட் பண்ண போகிறாங்க, ஸோ அந்த டேட் அங்கே சூஸ் பண்ணிக்க போகிறோம். எத்தனை அடல்ட்டு வராங்க, எத்தனை சைல்டு, ஸோ அதுக்கு எந்த ரூமை நம்ம கொடுக்க போகிறோம், ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது இந்த பேக்கேஜில் இல்லாமல் கேட்குறாங்களா அது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறோம், என்னென்னலாம் அவங்களுக்கு தேவைன்னுட்டு. இன்கேஸ் கூப்பன் இருந்துச்சுன்னா கூப்பன் அப்ளை பண்ணிக்கலாம், கூப்பன் இல்லை மேலே டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கவுண்ட் தான் கொடுத்துக்கலாம். இல்லை பார்ஷியல் பேமெண்ட்டு எனக்கு ஒரு 2000 வருது அப்படின்னா அதில் ஒரு 500 கொடுக்குறாங்கன்னா 500 ஃபஸ்ட்டு மட்டும் போட்டு அப்டேட் பண்ணால் பார்ஷியல் பேமெண்ட்டாக வரும். இப்போ அந்த பார்ஷியல் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாப்பப் ஸ்க்ரீன் வரும். அவங்க கொடுத்துருக்க டீட்டெயிலை மட்டுமே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லை நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணால் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இமெயிலாகவும் அனுப்பிக்கலாம், எஸ்எம்எஸ்ஸாகவும் அனுப்பிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிக்கலாம். ஸோ இதுக்கான மெத்தடை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணி இண்டிவிஜுவலாக அந்த கஸ்டமருக்கு அனுப்பணும்னா அனுப்பலாம். அதே வேறு ஏதாவது மெசேஜில் ஆட் பண்ணாலும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் தான். இந்த ஆப்ஷன் எதுவும் இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம வந்து கஸ்டமர் டியூ பேலன்ஸ் டியூ ரிமைண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போகிறோம்னா பக்கத்தில் வந்து டியூ நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டியூ நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் சேம் ஃப்ளோவில் உங்களுக்கு மெயில் அனுப்பணுமா, வாட்ஸ்அப் அனுப்பணுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்கும். ஸோ நம்ம எது வேணுமோ அதுக்கு எதுவும் சூஸ் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தோம்னா அதுவும் அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். ஸோ இந்த மாரி மெத்தடில் கஸ்டமருக்கு உங்களுக்கு மெயில் அனுப்பினாலும் சரி, வாட்ஸ்அப் அனுப்பினாலும் சரி, ஈவன் எஸ்எம்எஸ் அனுப்பினாலும் சரி 3 வகையாக நம்ம அனுப்பிச்சிக்க முடியும். நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்மளுடைய டெம்ப்ளேட்டை டிசைன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்ஷியல் பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த மெயிலில் யூஐஸ் யூஆர்எல் இருக்கும், யூஆர்எல் கிளிக் பண்ணாங்கன்னா இல்லை பார்ஷியல் பேமெண்ட் பே பண்ணுறாங்கனாலும் சரி, உள்ளே அதுக்கான செட்டப் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் அப்புறம் கொடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் நீங்கள் ஆட் பண்ணினா அந்த டீட்டெயில் அப்டேட் ஆகிடும். அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு பிடிஎஃபாக உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி நீங்கள் வெளில எடுத்து பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கஸ்டமர் வந்துட்டாங்க, இன்றைக்கி தான் செக்இன் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேஜில் வெளில செக்கிங், ஏன்னா பேமெண்ட்டு உங்களுக்கு இதில் வந்தாலும் செக்கிங்கிற ஆப்ஷன் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் எப்போ உங்களுக்கு செக்கிங் ஆப்ஷன் வரும் அப்படின்னா
பெய்டுன்னு சொல்லி வந்திருந்தா மட்டும்தான் செக்கிங் ஆப்ஷன் வரும். அதுக்கு மீறி வரையும் ஆப்ஷன் வராது. ஸோ நம்ம செக்இனுக்கு கொடுத்துருவோம். செக்இன் கொடுத்தோன்னா உள்ளே வந்தாச்சு. ஸோ செக்இன் அவங்க உள்ள என்ட்ரி ஆகியாச்சுங்கிற அப்டேட் வந்துருக்கு. இப்போ வெளியே போகணுனாலோ இல்லை ஃபைனல் கிளியர் பண்ண அந்த ரூம் வந்து வெக்கேட் ஆகிட்டுன்னு சொல்லணும்னாலும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அது வெக்கேட் ஆகிற அப்டேட் வரும். அதுக்கு மீறி வரையும் அந்த அப்டேட் வராது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே செட் பண்ணிக்கிறது ஆப்ஷனுக்கு அவைலபிளாக இருக்குது. அதேமாரி நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதே ஆப்ஷன் வந்து காலண்டர் ஆப்ஷன் இருக்கும். இந்த காலண்டரில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரூம்லாம் இருக்குது, அது இந்த டேட்டில் மண்டே எத்தனை புக்கிங் இருக்குது, டியூஸ்டே என்ன புக்கிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இங்கே தனியாக காட்டுற ஆப்ஷனும் நமக்கு அவைலபிள் இருக்குது. அதில் அப்கமிங் இப்போ டேஷ்போர்டே எடுத்துக்கிட்டாங்க. இப்போ எத்தனை பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் கரெக்டாக ஸ்டே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ லாஸ்ட் வீக்குள்ளே எவ்வளோ பேர் வெளியே போயிருக்காங்க, வந்துட்டு போயிருக்காங்க, இனிமேல் எவ்வளோ பேர் வருவாங்க, இந்த மாதிரி டீட்டெயில் இருந்து எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட் செக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு கம்ப்ளீட் ரிப்போர்ட் இங்கே பார்க்க முடியும். ஸோ இங்கே கம்ப்ளீட் ரிப்போர்ட்னா டே பேஸ்டு, மந்த்லி பேஸ்டு, வீக்லி பேஸ்டு, இல்லை யூசர் பேஸ்டு, இல்லை ரெகுலர் கஸ்டமர் பேஸ்டு, இப்படி நீங்கள் எல்லா வகையான ரிப்போர்ட்டும் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கான ரிப்போர்ட் செக்ஷன் இருக்குது. ஆனால் இந்த எல்லா ரிப்போர்ட் ஏரியாவிலையும் ஃபில்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் மேலே. அந்த ஃபில்டர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எதுவுமே கஸ்டமைஸில் ஃபில்டர் ஆகிறதுக்கான ஆப்ஷன் அங்கே உங்களுக்கு ஷோ பண்ணும். அதுக்கு முன்னாடி வரையும் அந்த ஆப்ஷன் ஷோ பண்ணாது. ஸோ நமக்கு வேணுங்கிற மாதிரி நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணி நமக்கு எது டீட்டெயில் தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்தாலே உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்துடும். இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மூலயமா உங்களுக்கு டெமோ எப்படி கொடுக்குறதுங்கிறது, ட்ரைனிங் எப்படி கொடுக்குறதுங்கிறது எங்கள் கஸ்டமர் கேரியர் சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான மாரி உங்கள் பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரியும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க ரியல் டைமில். நன்றி, வணக்கம்.